மத்திய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் ஒரு வருமான வரியை 20% குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் வருமான வரி 20 வருஷம் பண்ணால் இன்னும் வருமானம் அதிகமாக மத்திய அரசு கிடைக்கும். அரசினுடைய கொள்கையே 150 கோடி மேல் 1,50,000 கோடிக்கு மேல் வருமானம் ஜிஎஸ்டியில் வரும் பொழுது நாங்கள் வரியை எல்லாம் குறைக்கிறோம் என்று மத்திய அரசு கூறியது. அதை தற்பொழுது நடைமுறைப்படுத்தாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 1,60,000 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் வணிகர்களாகிய தொழில் நிறுவனங்கள் வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரியை குறைத்து ஊக்குவித்தால் வியாபாரங்கள் வளரும், ஏற்றுமதியும் உயரும். அந்த வகையில் இந்த வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை இன்னும் குறைத்து மின்சார வாகனத்தை ஊக்குவிக்க வேண்டும். மின்சார உதிரி பாகங்கள், பேட்டரி மற்ற போன்றவற்றிற்கு வரி சலுகை அளித்து அதை ஊக்குவித்தால் பொதுமக்கள் அதிகம் அந்த வாகனங்களை பயன்படுத்துவார்கள். இது பொல்யூஷனுக்கு உகந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 43BH என்ற ஒரு சட்டம் ஜிஎஸ்டியில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்றால் 45 நாட்களுக்குள் பணம் வசூல் ஆகவில்லை என்றால் அது வருமானத்தில் இன்கம் டேக்ஸில் எடுத்துக்கொள்வதால் அதில் நிறைய வியாபாரிகள் வணிகர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் அதை என்ன செய்யணும், 90 நாள் 120 நாள் என்ற நாளை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஈரோட்டை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்லாம் 60 நாட்கள் என்பது சாதாரணமாக வியாபாரம் 6 மாதம் கடன் விடுகிறார்கள். அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முதலிலிருந்தே. அது மட்டும் இல்லாமல் வாடகையில் குடும்பத்திற்கென்று ஜிஎஸ்டி வைத்திருப்பதை இந்த பட்ஜெட்டில் நீக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.